போலியான ஒரு கால் சென்டரை நடத்திட்டு வந்த நபர் பல கோடி மோசடி வந்து பண்ணியிருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர். இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா ராஜு. இவர் பார்த்திங்கன்னா தச்சு தொழிலாளியான இவரிடம் வந்து போன வருஷம் செல்ஃபோனில் பேசிய ஒரு நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் வந்து நாங்கள் இது பேசுவதாகவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டணமின்றியும் குறைஞ்ச வட்டியில் லோன் வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை வந்து கூறி அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. இதை நம்பி பார்த்திங்கன்னா ராஜு அவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த 2 நகலையும் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கிறாரு அந்த ஃபோனில் பேசின நபருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கட்டணம், டாக்குமெண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸு இதெல்லாம் வந்து கட்டணம் சொல்லி அதை நம்பி 8.20 லட்சம் ரூபாய் வந்து அந்த நபருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கியே வந்து கொடுக்கல, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃபு. இந்த மாதிரி நூதன முறையில் வந்து பண மோசடியில் ஈடுபட்டதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு ராஜுவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் விழுப்புரம் சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட வந்து புகார் வந்து கொடுத்துருக்காரு. இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்ச விழுப்புரம் சைபர் கிரைம் போலீஸார் சென்னையை சேர்ந்த கோபி கிருஷ்ணன் இவர் பார்த்திங்கன்னா செஞ்சியில் வந்து ஒரு போலி கால் சென்டர் நடத்திட்டு வர்றது வந்து தெரிய வந்திருக்கு. அப்படி நடத்திட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அது மூலமாக நிறைய பண மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோன் வாங்கி தரேன், டாக்குமெண்ட் சார்ஜஸ்ஸு, ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸு இந்த மாதிரி பணம் கட்டுங்க முன்னாடியே, அதுக்கப்புறம் தான் லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி மக்கள்கிட்ட பல கோடி வந்து ஏமாற்றிட்டு வந்திருக்கானுங்க. ஸோ அவங்க வந்து பண மோசடியில் வந்து ஈடுபட்டது வந்து தெரிஞ்சிருக்கு. இவருக்கு பார்த்திங்கன்னா உடந்தையா சென்னை அத்திப்பட்டு தினேஷ், நெய்வேலி நடராஜன், செஞ்சியில் கால் சென்டர் மேலாளராக பணியாற்றி வந்த அந்தோணி மனைவி வளர்மதி, இவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் கைது செய்து வந்து சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரு, செக் புக்கு, 50 செல்ஃபோனு, சிம் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. மேலும் பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த அந்த குற்றவாளியான கோபி கிருஷ்ணன் மீது ஏற்கனவே 10 மோசடி வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது. இப்போ தொடர்ந்து இந்த கால் சென்டரை நடத்திட்டு வந்த மோசடியில் வந்து ஈடுபட்டதுனால இவரை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்ய எஸ்பி சரவணன் ஆட்சியருக்கு வந்து பரிந்துரை வந்து செய்திருக்கிறாங்க. ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அதற்கான உத்தரவு வந்து பிறப்பித்திருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் சைபர் கிரைம் போலீஸார் வந்து கோபி கிருஷ்ணனை வந்து குண்டர் சட்டத்தில் வந்து கைது செஞ்சு சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த கேஸு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய கேஸு வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நாம் தான் வந்து உஷாராக இருக்கும். இந்த மாதிரி லோன் வாங்கி தாரேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பலவிதமாக வந்து மோசடி பண்ணுவாங்க. ஃபோன் மூலமாக, மெயில் மூலமாக, எஸ்எம்எஸ் மூலமாக. அதை நம்பி யாருமே வந்து காண்டாக்ட் பண்ணவே கூடாது. அப்படி காண்டாக்ட் பண்ணான்னா நம்ம வந்து ஏமாத்துட்டேன்னு அர்த்தம். அவங்க கால் பண்ணி லோன் வாங்கி தரேன், இந்த சார்ஜஸ்லாம் வந்து கட்டுங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கட்டினோம்னா நம்மளுடைய பணத்தை வந்து இழந்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பணம் கட்ட வேணாம் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி பணம் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நாமளும் லோன் கிடைக்கிதா லட்சக்கணக்கில்னு சொல்லிட்டு பணத்தை கட்டி ஏமாந்து அந்த பணத்தை வந்து வாங்க முடியாத நிலைமைக்கு வந்து போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறதே நல்லது. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.